பேசிக்லி நான் வந்து ஒரு பயங்கர ஃபுட்டிங்க. என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமோ எல்லாமே டேஸ்ட் பண்ணணும், எல்லாமே சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணது பேக்கர்ஸ் ஹைவ்லேருந்து சூப்பரான ஒரு 3 கேக்குலாம் சொல்ல முடியாதுங்க. சூப்பரான டெசர்ட். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கர டயர்டில் நல்லா உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய ஒரு டெசர்ட்டை கொடுத்து கையில் சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு டிஃபனே வேணாம், டின்னரே வேணாம், இது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அப்படியே அந்த ஒரு சில்னஸோட அந்த அந்த மேங்கோ பைட்ஸோட என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்க? மேங்கோ டெஸ்டிஷிங்க இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு ஹோம் பேக்கர் கிட்ட இருந்து. நான் ஏன் ஹோம் பேக்கர்னு சொல்கிறேன்னா, இவங்க வந்து வீட்டில் இருந்து தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ சேஃப்டியாக அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது நான் ரெகுலராக போடுற ஒரு கமெண்ட்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவங்ககிட்ட நான் எல்லாமே வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ரெகுலர் கஸ்டமர்னே சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ சூப்பரான ஒரு மேங்கோ டெஸ்டிஷிஸ் ஆர்டர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் ஜார் கேக், இது ஜார் கேக்குன்னு சொல்லவா இல்லை டப் கேக்குன்னு சொல்லவான்னு தெரியல, வாயில் வச்ச உடனே கரைஞ்சி அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். இந்த ஜென்மமே வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா, நீங்கள் மேங்கோ லவர் அப்படின்னா கண்டிப்பாக மேங்கோ டெஸ்டிஷியை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜார் கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் அந்த பன்னீருடைய பெட்டல்ஸ்லாம் போட்டு அப்படியே டெம்ட் ஆகுங்க உங்களுக்கு சாப்பிட்றது. அதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு டெம்டேஷன் வந்துடும் பாருங்களேன். அது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கடைசியாக அவங்க வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க குனாஃபா ப்ரௌனி. அவங்கக்கிட்ட என்னெல்லாம் ப்ரௌனிஸ் இருக்கோ எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஃபைனலாக இப்போ குனாஃபா ப்ரௌனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணலான்னு அதுவும் வாங்கி சாப்பிட்டேன். நிஜமாக சொல்கிறேன், மேங்கோ டெஸ்டிஷியும் ஜார் கேக்கும் சாப்பிட்டு இந்த குனாஃபா ப்ரௌனி சாப்பிடும்போது நார்மலாக தாங்க இருந்துச்சு ஃபீலிங். ஏன்னா எனக்கு அடித்தது பார்த்திங்கன்னா, எனக்கு மேங்கோ டெஸ்டிஷி தான் எனக்கு தூக்கி விட்டுடுச்சுன்னே சொல்லலாம். அந்த டேஸ்ட்டு அப்படியே அந்த ஹோல் டே அப்படியே வாயில் இருந்துகிட்டே இருந்துச்சு.